விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்கும். பெரிய லெவலில் நான் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு பெருசாக கிரானிக்காக நோய் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் ஏற்படுவதற்கான வாய்ப்பாடு, லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஒருவேளை எனக்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகி நீங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ணுங்கள். லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் யூக வணிகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கேன். ஆய கலைகள் 64. நீங்கள் எந்த துறையில் வரனாலும் இருங்க, உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும், வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும். இந்த வாரத்தில் உங்களுக்கு கிரானிக்காக நோய் இருக்கிறவங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி நோயிலிருந்து விடுபட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காதவங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஜாப் வேலை இருக்குது. வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம் அல்லது ரெக்கக்னைஸ் கிடைக்கும். மற்றவங்களை காட்ட உங்களுக்கு ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டோ பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெரிய பிரமாதமாக இந்த வாரம் இல்லை. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு வச்சிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது பார்ட்னருக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கிற மாதிரி தோற்றம். கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது யாராவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் நீங்கள் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பாஸ்போர்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அது எப்போ வரும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், அதிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாரம் விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் நல்லா வணங்கிட்டு வாங்க.